சேமியா புலாவு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 5-6 முந்திரி இது வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் போட்டிருக்கேன். முந்திரி வறுத்துட்டு முந்திரி வறுப்பட்டு அது ஓரமாக தள்ளி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். கூடவே 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா வதங்கணும். வறுத்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றும் போது போட்டுக்கலான்ட்டு. இப்போ கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கம்மியாக தான் போட்டிருக்கேன். 3/4 ஸ்பூனு கரம் மசாலா, இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகட்டும். உங்கள்கிட்ட புதினா இருந்தால் ஒரு 2-3 இதழ் மட்டும் பிச்சு போட்டுக்கோங்க. புதினா இல்லை, அதனால நான் போடலை. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணியை கொதிக்க வச்சு நேரடியாகவே சேமியாவை அதில் போட்டு நான் கிளறி எடுத்துருவேன். உங்களுக்கு அப்படி வராது அப்படின்னா, அப்போ தான் உதிரியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தனியாக சேமியாவை கூட தண்ணி ஊற்றி வடித்து எடுத்துகிட்டு வேக வச்சு இது மசாலா ரெடி பண்ணி இதில் போட்டு கூட நீங்கள் கிளறலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ சேமியா போட்டுடலாம். வறுத்த முந்திரியும் போட்டுக்கலாம். தண்ணி இப்படி அளவாக இருக்கும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். அப்படியே நல்லா வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்படியே பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணி. இப்போ திறந்து வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்கும் இது வேகிறதுக்கு. நல்லா இப்போ வெந்துட்டு, இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் விடுங்கலைன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. கொத்தமல்லி தலை தூவி இறக்க வேண்டியதுதான். சேமியா புலாவ் ரெடி. உதிரியாக இருக்கு. நல்லா உதிரியான ஒரு சேமியா புலாவ் தான் ரெடி. பொலன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.